மகாலய அமாவாசை தர்ப்பணம் அரிய தகவல்கள். ஒவ்வொரு அமாவாசையன்றும் நீத்தார்கடனை நிறைவேற்றும் போது ஏஷாம்ன மாதான பிதான பிராதான சபாந்தவகா தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயா உச்ரேஷ்டைஹி க்ளௌதகைஹி திருப்தியத் 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 என உச்சரிக்கப்படும் ஸ்லோகத்தின் பொருள் என்ன தெரியுமா? எனக்கு தாயாகவோ தந்தையாகவோ சகோதரராகவோ பிற உறவினராகவோ இல்லாவிட்டாலும் கூட இவ்வுலகை விட்டு நீங்கியவர்களின் ஆன்மாக்கள் புண்ணியமடைய இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பையோடு கலந்த நீரை அர்ப்பணிக்கிறேன் என்பதாகும். அமாவாசை என்று செய்யப்படும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளின் வழியாக முன்னோர்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வருடந்தோறும் வரும் தை மற்றும் ஆடி என இரு அமாவாசைகள் முக்கியம் என்றாலும் நவராத்திரியின் ஆரம்பத்தை குறிக்க மூன்றாவதாக வரும் மகாலயபட்ச அமாவாசையும் முக்கியம் வாய்ந்ததாகும். மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடு என்ற மாதிரி தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளில் தர்ப்பணம் செய்யாதவர்கள் மகாலயபட்ச காலத்தில் நீத்தார்கடனை செய்கையில் முன்னோர்களின் ஆன்மாக்கள் மகிழ்ந்து ஆசிகளை வழங்குவார்கள். புரட்டாசி மாத ஆரம்பத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்ச அமாவாசையாகும். அமாவாசைக்கு 15 நாட்கள் முந்திய பிரதமை திதியில் ஆரம்பித்து 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட பல வகை பலன்கள் கிடைக்கும். பிரதமையை தொடர்ந்து வரும் 15 திதி நாட்களில் குறிப்பிட்ட திதி நாளில் ஒரு முறையும் மகாலய அமாவாசை என்று ஒரு முறையுமாக 2 நாட்கள் மகாலயபட்ச சமயம் நீத்தார்கடனை தீர்க்க தர்ப்பணம் செய்வது சிறந்ததாகும். காருண்ய பிதாக்கள் என அழைக்கப்படும் முன்னோர்களின் ஆசிகளின் மூலம் பித்ரு தோஷம் மற்றும் பிற தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறலாம். மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்கள் மட்டுமல்ல, நாம் அளிக்கும் தர்ப்பணத்தை ஏற்பதற்காக தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அநேகர் காத்திருப்பது உண்டு. எல்லோருக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்து மகாலயபட்ச தர்ப்பண வழிபாட்டை மேற்கொள்கையில் அவர்களின் ஆத்மாக்கள் சாந்தியடையும். மகாலயபட்ச தர்ப்பணத்தை நீர்நிலைகள் கடலோரங்கள் போன்ற இடங்களில் செய்து முடிந்தவற்றை தானம் செய்வதோடு வாயில்லா பிராணிகள் பறவைகளுக்கு உணவளிப்பது மிகவும் அவசியமாகும். மகாலய பட்ச காலத்தில் மகாபரணி, மத்தியாஷ்டமி, வைதிருதி, மகாவிய தீபாதம், அமிர்தா நவமி ஆகிய தினங்கள் தர்ப்பணம் செய்ய மிக உகந்ததாகும். இந்நாட்களில் செய்ய இயலாதவர்கள் ஏதாவது ஒரு நாளில் செய்யலாம். எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும் பித்ருக்கடன் வழிபாடு செய்யாவிட்டால் பலன் கிடைக்காது. மகாலயபட்ச 15 நாட்களும் உணவில் எளிமையை கடைபிடிப்பதோடு அன்னதானம் அளித்து இறை வழிபாடு செய்வது நன்மையை அளிக்கும்.